இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லை, எங்கேருந்து வருது? அந்த எண்ணம்ன்றது தானாக வருது. திங்கிங்ன்றது நம்ம திங்க் பண்ணுறது. எண்ணமும் திங்கிங்கும் ஒன்றா? எண்ணம் வேற, திங்கிங்ன்றது நானாக திங்க் பண்ணுறது, நான் யோசிக்கிறேன், அதுக்கு பேர் திங்கிங். எண்ணம்ன்றது வருது, அதுவாக வருது. எது வழியாக வருது? மூச்சு வழியாக வருகின்றது. இழுக்கிறீங்கள, போயிடுச்சு. இப்போ ஒரு டேட்டா உள்ளே போயிடுச்சு. இப்போ எந்த டேட்டா உள்ளே போயிருக்கோ அந்த டேட்டா அப்படி தான் செயல்படும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் இப்போ வெளியே வருது. இப்போ எது உள்ளே போகுது? மூச்சு உள்ளே போகுது, மூச்சு வெளியே வருது. இப்போ மூச்சை வச்சு தான் நவகிரகங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதா புரியலையா இந்த பேசிக் கான்செப்ட்டு? இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக். இது புரியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மூச்சை பிடிச்சிங்கன்னா தான் பல லட்சம் டிபார்ட்மெண்ட்டை உள்ளுக்குள்ளே பிரேக் பண்ணி இறைவனை பார்க்க முடியலைன்னா பண்ண முடியாது. இப்போ இந்த மூச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டெக்னிக் என்ன, இந்த வித்தை என்ன, இந்த சூத்திரம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? யாருக்கிட்ட போய் கற்றுக்கிறது? மூச்சை பற்றி சொல்லி கொடுங்க, உட்காருங்க. அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் அவன் சொல்லுவான், மீதி அவன் சொல்லுவான். சாகா கல்வி, மூச்சை பற்றி தெரிந்து கொள்வது என்பதற்கு பேர் என்ன? சாகா கல்வி. வள்ளலார் இதை என்ன சொல்கிறாருன்னா திருச்சிற்றம்பல கல்வி என்று கூறுகிறார். வள்ளலார் இதை என்னன்னு சொல்கிறாரு? திருச்சிற்றம்பலம்னா என்ன? இறைவன் குடிகொண்டுள்ள இடம். அந்த இறைவனை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் திருச்சிற்றம்பல கல்வி. புரிஞ்சுதா? இந்த திருச்சிற்றம்பலத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் ஒரு மனிதன் என்பவன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூச்சை பிடிக்க வேண்டும். மூச்சை பிடிக்கிறதுனா தம் கட்டி பிடிக்கிறது இல்லை, டெக்னிக்காக பிடிக்கணும். அதை பிடிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, ஆனால் பிடிக்கணும். ஏன் மூச்சை பிடிக்கணும்? மூச்சு தான் பேருக்கு ஒரு மூச்சு உள்ளே போகுது, ஆனால் உள்ளுக்குள்ளே எத்தனை வகையான மூச்சு தெரியுமா செயல்படுது? 10 வகையான மூச்சு செயல்படுது. உள்ளுக்குள்ளே எத்தனை வகையான மூச்சு செயல்படுது? 10 வகை. தசவாயுக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். ஆக மொத்தம் எத்தனை வாயுக்கள்? காற்று ஒன்று தான் குருஜி. உள்ளுக்குள்ளே எத்தனையா மாறுது? ரொம்ப பிடிக்காத சாப்பிட்டீங்கன்னா வாமிட் பண்ணுறீங்கல்ல, காற்று வெளியேறினா தானே வாமிட்டாக வெளியே வரும், அதுக்கு ஒரு வாயு. காலையில் மலம் கழிக்கும்போது கழிவுகள் வெளியேறணும்ல, அதுக்கு ஒரு வாயு. பிராண சக்தியாக மூச்சு காற்ற ஒன்று செயல்படணும்ல, அதுக்கு ஒரு வாயு. ரத்த ஓட்டம் சரியாக கொண்டு போகணும்ல, எப்படி போகும்? காற்று பயணிக்கணும், அதுக்கு ஒரு வாயு. எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. அப்போ எவன் ஒருவன் இந்த உடலை படித்து விடுகிறானோ, இந்த மொத்த உடலும் ஒன்று தான், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒன்று தான். உடம்பை படிச்சுட்டா நீங்கள் பிரபஞ்சத்தை படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அண்டம்னா என்ன? அண்ட சராசரம். பிண்டம்னா என்ன? உடல். அப்ப அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது இது. புரிஞ்சா? இப்போ என்னன்னா, பெரிய விஷயத்தை படிக்கணும்னா அதை பற்றின மாதிரி வடிவத்தை படிச்சிட்டிங்கன்னா போதும். கிளியர்? இருக்கிறதுலே பெரிய பில்டிங் எது இந்த உலகத்திலேயே? ஏதோ ஒரு பில்டிங். சரி, இப்போதைக்கு எல்ஐசி பில்டிங்னு வச்சுப்போம். இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உலகத்திலே பெரிய பில்டிங் எது? எல்ஐசி பில்டிங். இப்போ இந்த எல்ஐசி பில்டிங்கோட டாப் டு பாட்டம் நான் தெரிஞ்சுக்கணும். எல்ஐசி பில்டிங் ஃபுல்லாக நான் ஏறி இறங்கணுமா, இல்லை அதோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து படித்து பார்த்தா தெரிஞ்சிருமா? எனக்கு தெரியுமா தெரியாதா? ப்ளூ பிரிண்ட் பார்த்தா? எனக்காக சொல்லாதீங்க, மனசாட்சியோடு சொல்லுங்கள். தெரியுமா தெரியாதா? 200% தெரியும். அப்போது பெரிய பில்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதோட ப்ளூ பிரிண்ட் இருந்தாவே போதும். எஸ் ஆர் நோ? அப்போ இந்த பேர் அண்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடல் எனும் இந்த ப்ளூ பிரிண்ட்டை படிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? உடலை பற்றி. எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சும்மா தெரிஞ்சுக்க முடியாது, டீப்பாக உள்ளே போகணும். டீப்பாக உள்ளே போகாமல் இந்த உடலை பற்றி உங்களால் தெரிந்து கொள்ள முடியுமா? எப்படி டீப்பாக உள்ளே போகிறது? மூச்சை பிடிச்சா தான் உள்ளே போக முடியலன்னா போக முடியாது. மூச்சை எப்படி பிடிக்கிறது? பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணால் மூச்சை பிடிச்சிடலாம். மூச்சை டைரெக்டாக எப்படி போய் பிடிப்பீங்க? மூச்சை நிறுத்தினா எல்லாம் தெரியும், டக்குன்னு மூச்சை நிறுத்திட முடியுமா? உங்களுதில் போய் சேர வேண்டியதான். எப்படி நிறுத்த முடியும் உங்களால்? பயிற்சி வேணும். மூச்சை நிறுத்துறதுக்கும் பயிற்சி வேணும். டெக்னிக்காக நிறுத்தினா செத்து போயிடுவீங்க. நாம் விளையாடக்கூடிய விளையாட்டு எது? உயிருடன் விளையாட்டு. எந்த விளையாட்டு விளையாடுறோம்? உயிரோடு விளையாடுறோம். எதோட விளையாடுறோம்? ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அடுத்த உயிரோடு விளையாடுறது இல்லை, நம்ம உயிரோடு நம்ம விளையாடிக்கிற அது எதாக இருந்தாலும். ஆனால்
பயப்பட தேவையில்லை. குருமார்களின் அனுகிரகம் இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. ஏன்? இறைவன் பார்த்து கொள்வார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மூச்சை பிடித்து விட்டால் சகலமும் சித்தி.